ராணி அக்கா கிட்ட பேசுனதெல்லாம் ராணி அக்கா தான் நினைச்சிருப்பாவளா என்னன்னு தெரியலையே. இந்த பார்வதி கேட்ட சொல்லி நானும் கேட்ட ராணி அக்காளுக்கு முகமே மாறி போச்சு. அவையெல்லாம் எத்தனை நாள் கொடுக்கலன்னு சொன்னாவ. நம்மளும் திரும்ப திரும்ப கேட்டோன்னு ராணி அக்கா தப்பா நினைச்சிட்டாவ போல இருக்கு. ஒழுங்கா மூஞ்சி கொடுத்து கூட பேசலையே. மணி வேற 10 இல்லைன்னா ராணி அக்காள்கிட்ட போய் பேசிட்டாது வந்துடலாம். என்ன பண்றது? ராணி அக்கா அவ்வளோ சீக்கிரத்துல என்கிட்ட கோவப்படவும் மாட்டாவ. இன்னைக்கு ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி மாறி போச்சு. கொடுக்க விருப்பத்தில்லாதவங்கள சும்மா கேட்டது தப்பு தான். இந்த பார்வதிக்காக நான் கேட்கவே ராணிக்கா என்ன நினைச்சா அவ்வளோ கடவுளே. என்ன டீ படுத்தால ராணியக்கான்னு புலம்பிட்டு கிடைக்கியா? ஆமா, நான் புலம்புறேன். இவைய பார்த்தாவ கொஞ்சம் மனசை கண்ணாயிரலான்னு வந்து படுத்தேன். அந்த நேரத்துல இருந்தே ராணியக்கான்னு சொல்லிட்டு கிடைக்கியா? ஏன் ராணியக்கால உனக்கு என்ன சண்டையா? ஆமா, சண்டை. இவைய பார்த்தாவ ஏதாவது உண்டுனா உடனே அதை ஊதி பெருசாக்கிறணும். சண்டையாமே சண்டை. நான் உங்ககிட்ட சண்டைன்னு சொன்னா அதுக்கு ஏன்டி கத்தியா? நான் உங்ககிட்ட பொறுமையா தானே கேட்கேன். ஒரு மாதிரி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாயங்காலத்துல இருந்து மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா. அதான் சண்டையா போட்டியேன்னு கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஆமா, அப்படியே சண்டை போட்டுட்டாலும் ராணியக்கா என்ன பேச போனவன அதுக்கெல்லாம் காரணம் உங்க தங்கச்சி தான் பாத்துக்கிடுங்க. சும்மா அந்த பையனுக்கு போய் ராணியக்கால மூளை கேளுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன் மறுபடியுமா சொன்னா? ஆமா, நேத்து கூட போன் பண்ணி ஒரு டைம் மட்டும் கேட்டு சொல்லிங்க மைனின்னு சொல்லிட்டு ஒரே பாசத்துல முளை பொழிஞ்சிட்டு இருந்தா. இவ பேச்சு கேட்டு நானும் ராணியக்கால போய் மறுபடியும் கேட்டேன். ராணியக்கால மூஞ்சி அப்ப இருந்தே சரியில்லை. என்ன சொல்லியா? மறுபடியுமா போய் கேட்டு அவங்க ஒரு மாதிரி சொன்னவ? ஐயோ, ஒரு மாதிரி எனக்கு திட்டி இருந்தா கூட ஒண்ணும் இல்ல. முகம் கொடுத்து பேசாம போற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் கூட ராணியக்கா அந்த மாதிரி என்கிட்ட பண்ணதே கிடையாது. இவளால நான் போய் எல்லாம் கஷ்டம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அவாதான் சொன்னானே, நீ மட்டும் ஏன் போய் திரும்ப கேட்டா? அது உன் தப்பு தானே. பண்ணியதெல்லாம் நீங்களும் உங்க தங்கச்சியும் பண்ணுங்க. கடைசி எல்லா தப்பையும் ஏன் தலைக்கு போடுங்க. ராத்திரியான ஒரு நிம்மதியான உறக்கம் கூட இல்ல. இவ எதுக்கு இப்ப என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா? ராணியக்கால் அவ்வளவு பேச்சு இல்லைன்னா அவியல்கிட்டலே போய் பேசணும். என்கிட்ட வந்து ஆடிக்கிட்டு போறா. ஏ லட்சுமி, வந்து பாடு. எதுனாலும் காலையில பேசிக்கலாம் வா. நீங்க என்ன மாதிரியே தூங்குங்க, நான் இங்க இருக்கேன். ஏதோ சண்டை தான் போல. எத்தனை நாளைக்குன்னு பாப்போம். பா, நிறைய நாளுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மீன் கறி சாப்பிட்ட டேஸ்ட் கிடைச்சிருக்கு வசந்தி. இன்னைக்கு எப்படி வச்சா? ஏங்க எப்போ வைக்கும்போது வச்சேன். ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நிஜமா இன்னைக்கு நல்லா இருந்துச்சு வசந்தி. வயிறார சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா, எப்படி வச்சா? இன்னைக்கு மீன் வாங்கிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு பார்த்துடுங்க. வந்து அரைச்சி கறி வச்சிடலான்னு பார்த்தா கரண்ட் வேற இல்லை. சரி வரஞ்சிட்டு 1 மணி நேரமா வெயிட் பண்ண கரண்டே வரல. அந்தால சரி வெளியே அடுக்கவளையில அம்மி கிடந்துல, அம்மியை நல்லா கழுவி அம்மியில் வச்சு நீங்கள் அரைச்சாக வச்சேன். சும்மா இல்ல, கறிக்க டேஸ்ட் அம்மியில அரைச்சி வச்சா டேஸ்ட் தான்ப்பா. பாரா, நல்லா இருந்துச்சு வசந்தி இன்னைக்கு. எனக்கு அப்பவே தெரிஞ்சு நீங்க எப்பவுமே வச்ச சோறுலயே கொஞ்சம் மீதி வைப்பிய. இன்னைக்கு 2வது தானி வேற கேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கு. சந்தோஷமா இருந்துச்சுங்க. நல்லா இருந்தன? ஆமா வசந்தி, சூப்பரா இருந்துச்சு. கேட்க நினைச்சேன். தம்பிக்கு வீடு பூட்டி கிடக்கு. வீட்டுல யாரும் இல்லையா? பிள்ளை இங்கதான் இருக்கா? ஆமாங்க, 2 இருக்க நாளைக்கு கல்யாண நாளாம். அதான் அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து தரேன்னு கூட்டிட்டு கடைக்கு போயிருக்கான். சரி பிள்ளை எப்படியும் தூங்கிடுவா, அதான் எங்க இருக்கட்டுன்னு சொன்னேன். ஓ, அதான் அக்காலம் தங்கச்சி மச்சி அந்த ரூம்ல ஏசியும் போட்டுட்டு படுத்தாச்சு இல்லையா? ஆமாங்க. பிள்ளை 2 பேரும் சாப்பிட்டாவளா எப்படி? 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் படிக்கவ. போன் பண்ணி அதான் கேளு, வர லேட் ஆகுமா என்ன? நீ ஏண்டா அதைய பாத்திரம் எடுத்துட்டு வரட்டு. போன் பண்ணா தொந்தரவா இல்லையா இருக்கா? வசந்தி, நிஜமா உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு வசந்தி. சும்மா இருக்குங்க, என்ன மாற்றம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, இதுலயே இருந்தா அங்க போமா ஹாலுக்கு. இரு வசந்தி, கொஞ்ச நேரம் பேசலாம். பேசலாமா? இன்னைக்கு என்னங்க? இன்னைக்கு மதியம் ஆபீஸ்ல லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட ஒர்க் பண்ற சார் ஒரு கதை சொன்னார் வசந்தி. அதை நினைக்கும் போது சிரிப்பா வருது. கதையா? என்னங்க, என்ன கதை? சரி சொல்லி, அதனாலதான் இரு. சரிப்பா, சீக்கிரம் சொல்லுங்க. இனிதான் எனக்கு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வைக்கணும். இரு, ஒரு 5 நிமிஷம் இரு. ஒரு மாமியாருக்கு 3 மருமகனாம். அவையில 3 பிள்ளைய 3 பொம்பளை பிள்ளைலாம் கட்டி கொடுத்து 3 மருமகன். இந்த மருமகனுள்ள கடைசி காலத்துல நம்மள யாரு பாப்பா, இந்த 3 மருமகன்ல யாரு பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு மாமியாருக்கு ஒரு டவுட் வந்துச்சான்.
மாமியாருக்கு மருமகளுக்கு விளையாட விட்டு. ஆ ஆமா, சரி நம்ம மருமனோட செக் பண்ணியே பார்த்துருவோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் மாமியார் பெரிய ஏரிக்கு இந்த போட்டு மாதிரி இருக்கும் தெரியுமா, படகு, அந்த படகுல மூத்த மருமனும் மாமியாரை போயிட்டு இருந்திருக்காவ. கொஞ்சம் தூரம் போனோன்னா மாமியார் சரி மருமனை செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஏரிக்குள்ள குதிச்சுக்கிட்டான். ஐயோ, அப்புறம் மருமன் உடனே ஐயோ அத்தைன்னு சொல்லிட்டு உடனே ஏரிக்குள்ள மருமனும் குதிச்சு மாமியாரை காப்பாத்திட்டானான். அடுத்த நாள் காலையில மூத்த மருமனுக்கு வீட்டு வாசல்ல அப்படி ஒரு ஆல்டோ கார் வாங்கி விட்டுருக்கு. கதவை திறந்து வெளியே வந்த மருமவன் காரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டான். அதுல இது மாமியாரின் அன்பு பரிசுன்னு எழுதி இருந்துச்சு. அதை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷம். நேற்று நம்ம மாமியாரை காப்பாத்து, நம்ம மாமியார் நமக்கு ஒரு பரிசு வாங்கி வந்துட்டு அவன் ஒரே சந்தோஷத்துல இருந்தான். அப்புறம் மாமியாருக்கு திருப்தி தான், மூத்த மருமவன் நல்ல மருமவன் நம்மளை கடைசி காலத்தில் கண்டிப்பா பார்ப்பான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சந்தோஷத்துல சரி நம்ம ஏன் ரெண்டாவது மருமனை செக் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே ஏரிக்கு ரெண்டாவது மருமனை கூட்டிட்டு போச்சான். அப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அத மாதிரியே ஏரிக்குள்ள குதிச்சிட்டான். அவன் என்ன பண்ணா, காப்பாத்தினா போயிட்டானா? அவன் எங்க சும்மாயே விடுவான், அத்தை இல்லையா, ஐயோ அத்தைன்னு சொல்லிட்டு அவனும் உள்ள குதிச்சு மாமியாரை காப்பாத்திட்டான். மாமியாரை காப்பாத்தி வீட்டுக்கும் கொண்டு வந்துட்டான். அதே மாதிரி தான் அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆல்டோ கார், அந்த கார்லயும் இது மாமியாரின் அன்பு பரிசுன்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு. நல்ல மாமியார் இல்லையா? நல்ல மாமியார் மட்டுமா, நல்ல மருமகனும் கூட இல்லையா. அவனுக்கும் ஒரே சந்தோஷம், ஐ நம்ம அத்தையை காப்பாத்தினதால நம்ம அத்தை நமக்கு வந்து காரே வாங்கி கொடுத்துட்டான்னு அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தான். அப்புறம் அந்த மாமியாருக்கு சரி நம்ம ரெண்டு மருமகனையும் செக் பண்ணிட்டோம், மூணாவது ஒரு மருமகன் இருக்கான் இல்லையா அவனையும் செக் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கூட்டிட்டு அதே ஏரிக்கு அதே மாதிரியே போயிருக்காவ. போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரியே தண்ணியில குதிச்சிருக்காவ. குதிச்சுக்கிட்டு காப்பாத்துக்க மாப்பிளன்னு கத்தி இருக்கு. எப்படி அவனை உடனே குதிச்சு காப்பாத்திட்டானா? அவன் எங்க வாடி வா, இப்பதாண்டி எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஒரு அட்டங்கா பிடாரி என் தலையில கட்டி வச்சுக்கிட்டு அத்தாளம் மூலம் கொஞ்சம் நஞ்சமா ஆட்டம் போட்டிய, போடி அந்தாக்கிலே போ, ஏரியிலே முங்கியே போ அப்படின்னு சொல்லி காப்பாத்தாம போயிட்டானாம். ஐயோ, அப்புறம் என்ன, அப்புறம் அடுத்த நாள் காலையில அவனை முழிச்சு வரும்போது அவன் வீட்டு முன்னாடியே அப்படி ஒரு கார்னா, இது என்ன காரு, ஆல்டோ இல்ல BMW காரு. அதான் மாமியாரே தண்ணியில முங்கி போயாச்சு இல்லையா, இப்ப யாரு கார் வாங்கி கொடுத்தா? அந்த கார்ல இது மாமனாரின் அன்பு பரிசு அப்படின்னு எழுதி இருந்துச்சான். இப்படி அவரு கதையை சொல்லும் போது நாங்களும் சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து மேனேஜர் வேற வந்துட்டு என்ன லஞ்ச் டைம்ல என்ன ஒரே கூத்தடிச்சுட்டா இருக்கிறீங்க எடுத்துட்டாரு. என்னக்கா வா உமா வா, உங்க அத்தான் கதை சொல்லிட்டு இருக்காவ. ஐயே சொல்லுங்க அத்தா, இப்பதான் கதை முடிஞ்சு நான் பிறகு உனக்கு சொல்லி தரேன். அத்தா நல்ல கதை சொல்லியிருப்பாங்களே, ஓ அதுக்குதான் சிரிச்சு சிரிச்சு இருந்தேளாக்கும். ஆமா உமா, சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? இப்படி ஆமாக்கா ட்ரெஸ் எடுத்தாச்சு. பிள்ளை எங்க தூங்கிட்டாளோ? ஆமா உமா தூங்கிட்டா பத்துக்க. செல்வாவை வர சொல்லு பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு. சரிங்க அத்தா. சாப்பிட்டியா உமா? ஆமா அத்தா, வெளியே வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சரி உமா, சாப்பிட்டேன்னா சொல்லு, கொஞ்சம் சாப்பாடு கிடக்கு சாப்பிட்டுனா. வேண்டாக்கா, சாப்பிட்டுட்டு தான் வந்தேக்கா. சரி உமா வா, பிள்ளை தூக்கி தரேன். அத்தான் எப்படி கதை சொல்லியாவ தெரியுமா உமா? முன்னாடியே அத்தான் கதை தானே நல்லா சொல்லுவாவ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.